புஸ்தகத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே ஒரு சில வார்த்தைகளை இந்த கால வேளையிலே தியானிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் போன திங்கட்கிழமை அன்று கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். இந்த காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். அதிலே 58வது வசனத்தை ஒருவர் வாசியுங்களேன். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடு உட்கார்ந்தான். இங்கே இந்த சொற்றொடர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது கெத்செமனே தோட்டத்தில் பிடித்து இங்கே அரண்மனைக்கு கொண்டு வருகிறார்கள். இதை பேதுரு பின்னாக தொடர்ந்து ஓடி வந்து அந்த அரண்மனையிலே அமர்ந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நான் மறுபடியும் அந்த சொற்றொடரை வாசிக்கிறேன். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடு என்ன செய்தாராம்? உட்கார்ந்தான். சேவகரோடு உட்கார்ந்தான் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் தடுமாறின மனுஷன். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு தடுமாறின மனுஷன். இந்த தடுமாறின மனுஷனுடைய காரியத்தை தான் இந்த கால வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். இந்த கால வேளையிலே சற்று கவனியுங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அவன் சேவகர்களோடு கூட என்ன செய்தானாம்? உட்கார்ந்தான். 26வது அதிகாரம் 69வது வசனத்திலே ஒரு வேலைக்காரி இப்போது பேதுருவிடத்திலே பேசுகிறாள். 69 வசனத்தை வாசிங்க. 69. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை மற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றாள். நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தா என்று அந்த வேலைக்காரி சொல்லுகிறாள். அந்த வேலைக்காரி என்ன செய்கிறாள்? சொல்லுகிறாள். இப்பொழுது இயேசுவை பின்தொடர்ந்து வந்து இந்த ஆசாரியனுடைய அரண்மனைக்குள்ளாக பிரவேசித்த அந்த பேதுரு, அவன் இப்போது இயேசு கிறிஸ்து இங்கே நியாயம் விசாரிக்கப்படுகிறார். ஆசாரியர்கள் மூலியமாக நியாயம் விசாரிக்கப்படுகிறார். இப்பொழுது அவரிடத்துல என்ன குற்றம் உண்டு என்று இப்பொழுது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. பொய்யாக எந்த குற்றச்சாட்டை அவர் மேலே சாட்ட வேண்டும் என்கின்ற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து இப்பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் நடத்தப்படும் போது பேதுரு, இப்ப 69வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுரு அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அரண்மனை முற்றத்திலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து நீ கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றார். இப்பொழுது 70வது வசனத்திலே இயேசு பேதுரு பதில் சொல்லுகிறார். அதற்கு அவன் சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று. சொல்லுகிறது எனக்கு என்ன செய்யாது? தெரியாது. அடுத்த வார்த்தையை வாசிங்க. அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது, இப்ப நல்ல கவனிங்க, அதற்கு அவன் நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக என்ன செய்தானா? மறுதலித்தான். எல்லாருக்கும் முன்பாக என்ன செய்தானா? மறுதலித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வார்த்தையை கவனியுங்கள். இந்த இயேசு கிறிஸ்துக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்று எல்லாரும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இடையிலே இங்கு எழுதி பேதுருடைய காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு வேலைக்காரி ஸ்திரீ சொல்லுகிறார், நீயும் அந்த கலிலேயரோடு கூட இருந்த ஒருவன் அல்லவா என்று சொல்லும்போது அவர் எனக்கு தெரியாது என்று சொல்லி எல்லாருக்கும் முன்பாக என்ன செய்தானா? மறுதலித்தான். அல்லேலூயா. 72வது வசனத்திலே மறுபடியுமாக வருகிறது. 71வது வசனத்தை வாசிங்க. அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது, அவர் வாசல் மண்டபத்துக்கு போன போது வேறொருத்தி அவனை நோக்கி அவனை கண்டு, ஒரு வேலைக்காரி என்று அறிமுகப்படுத்துறது. இப்பொழுது வேறு ஒருத்தி அவரை கண்டு இவனும் நசரேயனாகிய இயேசு கூட இருந்தான், இவனும் நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்று இருந்தவர்களுக்கு சொன்னாள். அங்க இருந்தவளுக்கு சொன்னான். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு. நல்ல கவனிங்க. எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான்.
72வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க பாருங்க, அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். அந்த வார்த்தையை கவனிங்க, மறுபடியும் மறுதலித்தான். இப்பொழுது மூன்றாவதாக நீங்க கவனித்து பார்ப்பீர்களானால் 73வது வசனத்தை வாசிங்க. சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து மெய்யாகவே, நல்ல கவனிங்க, ஒரு நபர் சொல்லும்போது மறுதலித்தான், திருப்பி மறுபடியும் ஒரு ஸ்திரீ சொல்லும்போது மறுதலித்தான். அங்க இருந்தவர்கள் சிலர் வந்து இவனை இப்பொழுது என்ன செய்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், மறுபடியும் என்ன செய்கிறார்கள், மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். பேசக்கூடிய வார்த்தை என்னது, வெளிப்படுத்துகிறது. நம்ம எங்க போனாலும் தஞ்சாவூர்காரன் பேசுற தமிழ் எல்லாருக்கும் விளங்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. அதே நேரத்துல கோயம்புத்தூர்காரன் பேசுற தமிழ் எல்லாத்துக்கும் விளங்கும். திருநெல்வேலிக்காரன் பேசுற தமிழ் எல்லாருக்கும் தெரியும். இவன் திருநெல்வேலிக்காரன் என்ன செய்ய முடியும், அடையாளமா சொல்ல முடியும். அதே நேரத்தில் இலங்கை தமிழர்கள், அவன் பேசுற தமிழ் என்னது எல்லாருக்கும் தெரியும், இவன் இலங்கைக்காரன் அப்படி சொல்லி தெரியும். அதே நேரத்தில் பெங்களூர்ல இருந்து ஒரு பாஸ்டர் வந்தாரு, அவரு பேசுற தமிழை வச்சு சொல்லலாம், இவரு பெங்களூர்லயே பிறந்து வளர்ந்த மனுஷன் சொல்லலாம். அப்படித்தான் இந்த பேதுரு சொல்றாரு, அவரை யாருன்னே எனக்கு தெரியாது என்று சொல்லி 2 தடவை மறுதலிச்சான். 3வது தடவை அங்க இருக்கிறவங்க இதை வேடிக்கை பார்த்திருப்பாங்க. இந்த 2 பொம்பளை கிட்டையும் என்ன செய்யுது, மறுதலிச்சுட்டே வாரான். இல்ல மெய்யாகவே நீ அவர்களோடு இருந்தவன் என்று சொல்லி அவனை கார்னர் பண்றாங்க. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, அவன் இல்லன்னு மறுதலிச்ச போது அவங்க சொல்றாங்க, உன் பேச்சு காட்டி கொடுக்குது, உன் பேச்சு என்ன செய்யுது, வெளிப்படுத்துகிறது என்றார். உன் பேச்சை காட்டி கொடுத்துருச்சுமா, காட்டி கொடுத்துருச்சியா அப்படி சொல்லி சொன்ன உடனே அடுத்தது பாருங்க, இப்ப அதிகப்படியான ஒரு எஃபர்ட் எடுக்கிறார். என்னது, மறுதலிக்கிறதுக்கு. அவரை வந்து என்னது மறுதலிச்சாரு, தெரியாதுன்னு சொன்னாரு. இப்போ தேர்ட் டைம் வந்து எப்படி எஃபர்ட் எடுக்கிறார் பாருங்க. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேனே என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். சத்தியம் பண்ணவும், இயேசுவே சபிக்கவும் சத்தியம் பண்ணவன் என்ன செஞ்சிட்டான், தொடங்கினான். அவன் யாரோ, அவன் எப்படி போனா என்ன, எப்படி கெட்டு போனா என்ன அப்படின்னு சபிக்கவும் தொடங்கிட்டான். ஐயா நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் என்கிட்ட வந்தாரு. அவர் வந்து ஒரு கேத்தலிக் திருச்சபையில வந்து ஒரு எல்டரா இருக்கிறாரு, மூப்பரா இருக்கிறாரு. அவர் வந்து சொன்னாரு, பாஸ்டர் எங்க வீட்டுல வந்து ஏசாமி படம் இருக்கும், அந்த படத்தை வந்து 1 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து சாமியார கூட்டம் வந்து மந்திரிக்கணும்னாரு. நான் கேட்டேன், ஏன் பிரதர் சாமியார கூட்டம் வந்து இந்த படத்தை மந்திரிக்கணும், அப்பதான் அந்த படத்துக்கு என்ன இருக்குது, வல்லமை வரும் அப்படின்னா. அடக்கடவுளே, இந்த மனுஷன் சாமியாரு மந்திரிச்சு என்னது ஏசப்பா படத்துக்கு வல்லமை வருதான். நல்லா கவனிங்க, ரொம்ப பக்தி வைராக்கியமான மனுஷன், ஒண்ணு சாதாரண ஆள் கிடையாது. அதாவது கத்தோலிக்க சமுதாயத்துல ரொம்ப பக்தியான ஒரு மனுஷன், பக்தியில எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அவருடைய பக்தி எப்படி இருக்கிறதுனா, அது 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 பிரயோஜனம் இல்லாத ஒரு பக்தியா இருக்குது. சாமியார் வந்து படத்தை மந்திரிச்சாதான் என்னதான் படத்துக்கு உயிர் வருதான், படத்துக்கு வல்லமா வருதான். ஐயா நான் சொல்றேன், இந்த பேதுரு வந்து என்னதான் சத்தியம் பண்ணாலும் சரி, என்னதான் சபிச்சாலும் சரி, அவருடைய வல்லமையோ அவருடைய மகிமையோ அவருடைய கிரியைகளோ ஒரு நாள் ஒளிந்து போவதே கிடையாது. நீ ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, அவரை துதித்தாலும் சரி, துதிக்காவிட்டாலும் சரி, அவர் ராஜாதி ராஜா தான், அவர் கர்த்தாதி கர்த்தர் தான், அவர் மகிமையின் தேவன் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் கையை வைத்து ஆமென் சொல்ல போறீங்க நீங்க சத்தமாக? அவர் மகிமையின் ராஜா தான், அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையவே கிடையாது. தேவ பிள்ளைகளே, இப்போது நல்ல கவனிங்க. இப்பொழுது இவருடைய ஸ்ட்ரகிள் பாத்தீங்கன்னா ரொம்ப அபத்தமா இருக்கிறது. இப்ப இயேசு சொல்றாரு, இந்த சம்பவத்துக்கு முன்னாடி நடந்ததை கவனிச்சு பாருங்க. அதே 26ஆம் அதிகாரத்துல 31வது வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி நோக்கி மேய்ப்பனை வெட்டுவேன், மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மந்தையினுடைய ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள், எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் என்று சொன்னார் இயேசு. அப்போது பேதுரு சொல்றாரு, பேதுரு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடைய மாட்டேன். அல்லேலூயா. அந்த விசுவாச வார்த்தைக்காக சோத்திரம், அந்த பக்தி வைராக்கியத்துக்காக சோத்திரம். ஆனா அதுல நிக்க முடியலையா? சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு இதை செய்ய போகிறேன், கர்த்தருக்கு அப்படி வாழ போகிறேன், கர்த்தருக்கு நான் இப்படி வாழ போகிறேன், எத்தனையோ விதமான பக்தி வைராக்கியத்தை நாம் உதட்டிலே நாம் அறிக்கை செய்கிறோம். ஆனா கிரியைகளினாலே அதை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மறுதலித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பக்தி வைராக்கியம் நமக்கு இல்லை என்று சொல்லவில்லை. அந்த பக்தி வைராக்கியம் இன்னைக்கு உதட்டோடு முடிந்து போகிறது. அது கிரியையில என்ன செய்யல? பேலன்ஸ் செய்யல. கிரியையில கொண்டு வர முடியல. கிரியையில நம்மளால என்ன செய்ய முடியல? கொண்டு வர முடியல. அங்க ஒரு பொம்பளை கேட்கும் போது, ஒரு பொம்பளை மிரட்டும் போது உடனே மறுதலிக்கிறோம். இன்னொரு பொம்பளை மிரட்டும் போது மறுதலிக்கிறோம். 2-3 பேர் சேர்ந்து இப்பொழுது பேதுருடைய பக்தியை பரீட்சை பார்க்கும் போது அவன் மறுதலிக்கிறவனாய் காணப்படுகிறான். நான் சொல்லுகிறேன், இவன் சாதாரணமான ஒரு ஆளு கிடையாது. இவன் தேவ தரிசனமுடைய ஒரு மனுஷன். இவன் தேவ தரிசனமுடைய ஒரு மனுஷன். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே இவனுடைய தரிசனத்தை கர்த்தரே சொல்லுகிறார், இயேசுவே சொல்லுகிறார். அவர் எல்லாரையும் பார்த்து கேட்கிறாரு, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னாங்க. அப்போது ஜனங்கள் உன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள், ஏசாயா என்று சொல்லுகிறார்கள், எரேமியா என்று சொல்லுகிறார்கள், தீர்க்கதரிசியில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் நீங்கள் என்னை பின்பற்றுகிறீர்களே, இப்பொழுது நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். அப்போது இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இது உனக்கு ரத்தமோ மாமிசமோ இது உனக்கு என்ன செய்யவில்லை? வெளிப்படுத்தவில்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னார். அப்போது அடுத்தது வசனத்தை வாசிங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் இதை உன்னை மேற்கொள்ளாது. இப்படிப்பட்ட ஒரு தரிசனமுடையவன் தான் யாரு? பேதுரு. அவனுடைய வாழ்க்கையில என்னது? ஒரு ஸ்ட்ரகிள். அவனுடைய வாழ்க்கையில என்னது? ஒரு ஸ்ட்ரகிள். இப்ப ஸ்ட்ரகிள் வந்துருச்சு. இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான மத்தேயு சுவிசேஷத்துல அப்படிப்பட்ட வார்த்தை பயன்படுத்தல. 26வது அதிகாரத்திலே நீங்க 25வது வசனத்துல நீங்க 74வது வசனம் எப்படி சொல்லுதுன்னா, அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். நல்ல கவனிங்க. ஆனா 75வது வசனத்திலே அப்பொழுது பேதுரு சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தடவை மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்னார். ஒரு வார்த்தையை விட்டுட்டாருங்க. இங்க மேத்யூ இங்க ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு. இங்க ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை மத்தேயு இந்த இடத்துல விட்டுட்டாரு. ஆனா லூக்கா விடல. மத்தேயு அந்த இடத்துல ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு. ஆனா லூக்கா விடல பாருங்க. இப்ப லூக்கா 22ஆம் அதிகாரத்தை வாங்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரத்தை வாங்கலாம். அங்க 60வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அதற்கு பேதுரு மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி, நல்ல கவனிங்க, இந்த வார்த்தைய மத்தேயு ரெஜிஸ்டர் பண்ணல. ஆனா லூக்கா அதை கவனித்து எழுதுகிறார். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். நல்ல கவனிங்க, உயிரே போச்சுங்க. ஹலோ, உயிரே போச்சு. யாருக்கு? பேதுருக்கு. அப்பொழுது கர்த்தர் அப்படியே அவனை கொஞ்சம் திரும்பி பார்த்தாரு. திரும்பி பார்த்த உடனே அந்த பேதுரு வாழ்க்கையில நடந்த காரியம் என்ன தெரியுமா? மனம் கசந்து அழுதான். வேதம் சொல்லுது, இந்த வார்த்தையை மத்தேயு எழுத விட்டுட்டாரு. ஆனா லூக்கா அதை கவனமா எழுதுறாரு. அதை எழுதும் போது சொல்றாரு, இங்கே கர்த்தர் திரும்பி பேதுருவை பார்த்து, வேற ஒண்ணுமே செய்யல. நல்ல கவனிங்க, பேதுருவை தான் பார்த்தாரு. அவன் கண்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு? கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு. கதற ஆரம்பிச்சுட்டாங்க. அவன் வாழ்க்கையில
கதற ஆரம்பிச்சுட்டான். கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. கதற ஆரம்பிச்சுட்டான். மறுதலிச்சிட்டேனே. எவ்வளவு நேரம் பேதுரு அழுதான் என்று சொல்லப்படவில்லை, ஆனால் பேதுரு அழுதான். நல்ல கவனிங்க, சாதாரணமாய் அழல. அவனுடைய அழக்கூடிய கண்ணீர் மாத்திரமல்ல, இருதயத்திலே வேதம் அழகாய் சொல்லுகிறது, மனம் கசந்து அழுதானா. எப்படி அழுதானா? மனம் கசந்து அழுதானா. ஐயா, நம்ம வாழ்க்கையில ஒருவேளை இடர் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை என்ன செய்திருக்கலாம்? இடர் இருக்கலாம். இடரில் இடத்திலே இருந்து இடறி விட்டேனே ஒருவேளை குற்ற மனசாட்சியோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உலகம் கூட இவன் இடறி போனவன் என்று நம்மை பார்த்து குற்றப்படுத்தலாம். நல்ல கவனிங்க, ஒரு ஓட்டப்பந்தய ஒரு வீரன் இருந்தான், இப்பொழுதும் இருக்கிறார். அவர் பேர் உசைன் போல்ட். அவருடைய காரியத்தை நான் சொல்லுகிறேன், கவனியுங்கள். 2011 ஆண்டிலே அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். உலக தடகள போட்டியிலே 2011 வருஷத்திலே உலக தடகள போட்டியிலே அவன் பங்கு பெறும் போது அவனை டிஸ்குவாலிஃபைடு பண்ணிட்டாங்க. எதற்காக டிஸ்குவாலிஃபைடு பண்ணாங்கன்னா, அவன் அந்த ஓட்ட பந்தயத்திலே ரெடியா இருக்கிறதுக்கு, ஓடுவதற்கு முன்னதாக ஒரு விசில் என்ன செய்வாங்க? ஊதுவாங்க. அவர் விசில் ஊதுறதுக்கு முன்னாடி அவர் என்ன தெரியுமா செஞ்சிட்டாரு? மொத ஸ்டெப் எடுத்து வச்சு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அங்க இருந்ததான அதை கண்காணிச்சதான அம்பையர்ஸ் அவனை கொஞ்சம் இரு அப்படி சொல்லி அவனை ரிலாக்ஸ் பண்ணல. உடனே என்ன செஞ்சிட்டாங்க? டிஸ்குவாலிஃபைடு பண்ணிட்டாங்க. அவனை தகுதி நீக்கம் செஞ்சிட்டாங்க. இந்த உசைன் போல்ட் மறுபடியுமாக அவர் என்ன செய்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கையில இனி எனக்கு தங்க பதக்கம் பெறுவது மாத்திரம் என் வாழ்க்கையில முக்கியம் இல்ல, தங்கப்பதக்கம் பெறுவது மாத்திரம் முக்கியம் இல்ல, இந்த உலகம் என திரும்பி பார்க்க வேண்டும் என்று அவன் தீர்மானம் எடுத்தான். இப்பொழுது பெல்ஜி அந்த உலக தடகள போட்டியிலே அவன் பண்ணின சாதனை என்ன தெரியுமா? அவன் 9.69 செகண்ட்ல 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல அவன் உலக சாதனையை படைத்தான். அவன் என்ன தெரியுமா செய்தான்? உலக சாதனை படைத்தான். இன்றைக்கு வரைக்கும் அதற்கு முன்னதாக அவன் அந்த 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்திலே ஓடின அந்த நொடி பொழுது இருக்குது பாருங்க, அதை இன்னும் யாருமே என்ன செய்யல, முறியடிக்கப்படல. உலகத்திலே அவனுக்கு ஒரு பட்டம் உண்டு. உலகத்திலேயே வேகமாக ஓடக்கூடிய ஒரு மனிதர் என்கின்ற ஒரு பட்டயத்தை இங்கே ஒலிம்பிக் போட்டியிலே அவனுக்கு அந்த பட்டத்தை கொடுத்தார்கள். கவனிங்க, ஜமேக்கா அப்படிங்கிற ஒரு தேசம் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா அந்த உசைன் போல்டை வச்சுதான் ஜமேக்காங்கிற ஒரு தேசமே ஜனங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. நம்முடைய இந்தியாவில ஜமேக்கா, அமெரிக்காவை கேட்டா தெரியும், லண்டனை கேட்டா தெரியும், நமக்கு நியூயார்க்கை கேட்டா தெரியும், ஆஸ்திரேலியா. ஜமேக்கா தெரியாது. ஆனால் இந்த உசைன் போல்ட் மூலமா தான் எல்லாரும் தெரியும். ஜமேக்காவில் இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப தடகள போட்டியிலே அவங்க ரொம்ப முன்னணியில இருக்கிறவங்கன்னு சொல்ல காரியம் இந்த ஒரே ஒரு மனுஷனால தாங்க வந்துச்சு. ஒருவேளை இடறி போயிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இடர்களே இடத்திலேயே நீங்கள் யூதாஸ் காரியத்தை போல நீங்க வேற எந்த சிந்தையும் எடுக்க வேண்டாம். நான் மறுதலிச்சிட்டேன், நான் அவரை காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க அதே இடத்துல ஐயோ காட்டி கொடுத்துட்டேன், ஐயோ மறுதலிச்சிட்டேன் அப்படின்னு ஒரே இடத்துல நீங்க இருக்க வேண்டாம். சொல்லுகிறேன், உங்க ஓட்டத்தை நீங்க மறுபடியும் எந்திரிச்சு என்ன செய்ய வேண்டும்? ஓடுவதற்கு செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஐயா, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்வீர்களானால், அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், அங்கே 4வது வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் மேலேயே தான். வாசிங்க அந்த பகுதியை. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, பெந்தெகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே. ஐயா, அன்னைக்கு நிரப்பப்பட்டவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 120 பேர். அன்னைக்கு பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டவர்கள் எத்தனை பேர்னா 120 பேர். அந்த 120 பேரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஆனால் அந்த 120 பேரிலே முதல்ல எந்திரிச்சு நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தது யார் தெரியுமா? இந்த மறுதலித்த பேதுருதான். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஐயா, ஒரு காரியத்தை கவனிங்க.
இந்த 120 பேர்ல எந்திரிச்சு நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சது யார் தெரியுமா? இந்த பேதுருவும் மாத்திரம்தான். 3ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிவீங்கன்னா அங்கே தேவாலயத்துக்குள்ளாக கடந்து போகிறார்கள். அப்பொழுது பேதுரும் யோவானும் இப்பொழுது தேவாலயத்துக்கு கடந்து போகிறார்கள். அங்கே ஒரு வழியிலே என்ன செய்கிறாங்க? ஒரு சப்பானியான ஒரு மனுஷன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். இப்போது பேதுரையும் யோவானையும் அவன் உற்று பார்க்கிறான். வேதம் அப்படி என்ன சொல்லுகிறது? உற்று பார்க்கிறான். அந்த பகுதியை கவனித்து பாருங்கள். பேதுரு 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் படிங்க. தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரு யோவானை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். இப்ப நல்ல கவனிங்க. பேதுரும் யோவானையும் என்ன சொல்றான் பாருங்க. நீங்க என்ன உற்று பாரு அப்படி சொல்றாங்க. அவன் உற்று பார்த்தான். இப்போது யோவான் பேசல, பேதுரு பேசுறாரு. அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. மறுதலித்தவன் தான், பின்வாங்கி போனவன் தான். ஆனால் அவன் அதே இடத்துல இல்ல. இப்போது தாயின் கற்பத்திலேயே பிறவி முடவனாய் இருக்கிற அந்த முடவன் அவன் வாழ்க்கையில சம்பவித்த காரியம் என்ன தெரியுமா? அவன் வாழ்க்கையில சம்பவித்த காரியம் தெரியுமா? வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்லை, என்னிடத்துல உள்ளதை உனக்கு தருகிறேன். என்னிடத்துல உள்ளது என்ன தெரியுமா? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட. அல்லேலூயா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட. அப்படியானால் ஒரு மறுதலிச்சவன், ஒரு பின்வாங்கி போனவன் அவனுடைய வாழ்க்கையில இப்ப என்ன செய்கிறான்? முடவனை நடக்க வைக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அவன் முடவனை நடக்க வைக்கக்கூடிய அதிகாரத்தை அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அவன் ஒருவேளை குற்ற மனசாட்சியோடு ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். அவன் நீ குற்ற மனசாட்சியோடு இருப்பது எனக்கு சுத்தம் அல்ல, நீ மனம் கசந்து அழுது மனம் திரும்பி எழுந்து ஓடி என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை மறக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை மறக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் கடன்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் கடன்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை மறக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. பட்டப்படிப்பு படிக்காவிட்டால் பலர் வெறுப்பார்கள், பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். பட்டப்படிப்பு படிக்காவிட்டால் பலர் வெறுப்பார்கள், பட்டமரம் என்று சொல்லி பரிகரிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே. பட்ட படிப்பு படிக்காவிட்டால் பலர் வெறுப்பார்கள், பரம்பரையே சொல்லி சொல்லி பரிகசிப்பார்கள். பட்ட படிப்பு படிக்காவிட்டால் பலர் வெறுப்பார்கள், பட்ட மரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலோ என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. அல்லேலூயா.
விழுந்துட்டான், விழுந்ததை பத்தியே பேசும். நான் சொல்றேன், விழுந்த மனுஷன் தான் இப்ப எந்திரிச்சு என்ன சொல்றான், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்ல, நெசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம். 4ஆம் அதிகாரத்துக்கு அப்படியே திருப்பி பாருங்க. 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி பாருங்க. 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும், பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும், காய்பாவும், யோவானும், அலெக்சந்தரும், பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி அவர்களை நடுவே நிறுத்தி பேதுருவை அவனுக்கு நடுவில் என்ன செஞ்சாங்க? நிறுத்தி. நான் சொல்றேன், இந்த மனுஷரை பார்த்துதானே ஒரு நாள் மறுதலிச்சான். இப்ப இவன் எல்லாம் ஒன்னா கூடிட்டான். யாரு? அண்ணா, காய்பா, பிரதான ஆசாரிய, தோளான், தொம்பட்டான் எல்லாம் என்ன செஞ்சான்? ஒன்னா கூடி இப்ப யாருக்கு முன்னாடி பேதுருவை கொண்டாந்து நிப்பாட்டிட்டான். பேதுரு ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ எந்த அதிகாரத்துல எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். கவனிங்க, எந்த நாமத்தினாலே, இந்த எந்த அதிகாரத்தினாலே இத நீங்க செய்தீர்கள் என்று கேட்டார்கள். கேட்டபோது அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து, இப்ப நல்லா கவனிங்க, அப்போது பரிசுத்த ஆவி நிறைந்து 12வது வசனத்தை கவனிங்க. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழேயும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அல்லேலூயா. ஐயா, இந்த வார்த்தையை சொன்னது யார் தெரியுமா? மறுதலிச்சு போனவன் தான். இப்ப யாருக்காக பயந்து நடுங்கினானோ அவனுங்க மத்தியிலே சொல்றான், இவன் வானத்தின் கீழே, நல்ல கவனிங்க, பூமியிலே அவருடைய நாமமே அல்லாமல், இயேசு கிறிஸ்து என்கின்ற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் என்ன செய்யப்படல? கொடுக்கப்படலை என்று சொன்னான் அவன். நல்ல கவனிங்க, இப்ப மறுதலிச்சனுடைய ஓட்டம் எப்படி தெரியுமா இருக்குது? மெதுவா இப்படி நடக்கல. மறுதலிச்சம் ஓட்டம் இப்ப எப்படி தெரியுமா இருக்குது? ஓட்டமே அக்கினிமயமா இருக்குது. ஓட்டமே எப்படி இருக்குது? அக்கினிமயமா இருக்குது. இப்ப பாருங்க, 4ஆம் அதிகாரத்தை படிச்சோம். இப்ப 5ஆம் அதிகாரத்தை பாருங்க. அந்த அக்கினிமயமான ஓட்டத்திலே ஒரு பொய் கூட அங்க என்ன செய்யப்பட முடியல, எடுபட முடியல. அங்க 5ஆம் அதிகாரத்தை திருப்பிவீங்கன்னா அனனியா சப்பீரால் நமக்கு தெரியும். அந்த அனனியா சப்பீராளுடைய வாழ்க்கையில பாருங்க, தங்களுடைய காணியாட்சியை விற்று வந்து அங்கே அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். நான் சொல்றேன், இப்பெல்லாம் காணிக்க பாக்கெட்ல வைக்கிறாங்க. அப்பெல்லாம் காணிக்க எங்க வைக்கிறாங்க? தசமபாகத்தெல்லாம் நான் எதுக்கு தெரியுமா பாஸ்டர் என் கையில கொடுக்காதீங்க, பெட்டியில போட்டு போங்க அப்படி சொல்றேன்னா, பெட்டியில போட்டு போறதுதான் உத்தமன் நினைக்கிறேன் நான். அதனால கையில கொடுத்து ஜெபிக்கிறது தப்புன்னு சொல்லல. அப்படி என்ன செஞ்சிருங்க? ஏன்னா நம்மள பாக்குறது என்னது? பேதுரு அப்படியே திரும்பி பார்த்தாரு பாருங்க. அந்த பார்வை எப்போதும் நம்ம மேல இருக்குங்கிறத உணர்ந்து, அந்த பார்வை எப்போதுமே நம்ம மேல என்னது இருக்கு. நான் சொல்றேன், இந்த மறுதலிக்கும் போது அது நான் சொல்றேன், அவன் வேறு பகுதியில மறுதலிச்சான். நம்ம விசுவாசத்துல எத்தனையோ காரியத்துல நம்ம மறுதலிக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் மறுதலிக்கும் போது அவர் திரும்பி நம்மளை பார்க்கிறாரு அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? கையை வைத்து சொல்லுங்க, எத்தனை பேருக்கு தெரியும் நம்மளை பார்க்கிறாருங்கிறது? எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. நம்மளை பார்க்கிறாங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? கையை வைத்து சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. என்ன பார்க்கிறாரு? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அவர் என்னை பார்க்கிறாருன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்னை அவர் பார்க்கிறாரு, என்ன பார்க்கிறாரு. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, சிருஷ்டிகருக்கு மறைவான மறைபொருள் ஒன்றுமில்லைன்னு சொல்லப்பட்டிருக்குது. எல்லாருடைய பார்வைக்கு முன்பாக நிர்வாணமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சிருஷ்டிகருக்கு மறைவான மறைபொருள் என்ன கிடையாது? ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் அவருடைய பார்வைக்கு எப்படி இருக்குது? வெளியரங்கமா இருக்குது. எதையோ அவருக்கு நான் மறைத்து வைக்க முடியவே முடியாது. கர்த்தர் சொன்னாரு, சாமுவேல்ட்ட கர்த்தர் சொன்னாரு, சாமுவேலே நீ மனுஷனுடைய முகத்தை தான் பார்க்க முடியும், ஆனா நான் மனுஷனுடைய முகத்தையும் பார்ப்பேன், அவன் இருதயத்தையும் பார்ப்பேன். வேதம் சொல்லுது, மனுஷனுடைய இருதயத்தினுடைய யோசனையை அவர் அறிந்திருக்கிறார் சொல்லப்பட்டிருக்குது. எல்லாவற்றையும் அவர் என்ன செய்யறாரு? அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு ஒரு பேரை ஆகார வைத்தார், நீ என்னை காண்கிற தேவன்.
கையை தட்டி எல்லாரும் சொல்லுங்க, நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் கையை வைத்து ஆமென் சொல்லி போறீங்க? ஆமென். காண்கிற தேவன் பேர் வச்ச அவளுக்கு ஆண்டவர் ஒரு நீர் ஊற்ற காமிச்சு கொடுத்தாராம். ஆகாருக்கு ஒரு நீர் ஊற்ற காமிச்சு கொடுத்தாராம். அப்ப அந்த காமிச்சு கொடுத்த அந்த நீர் ஊற்றுக்கு இப்ப அது எங்க இருக்குன்னா சவுதி அரேபியால இருக்கான். அந்த கிணத்துல தண்ணீர் என்ன செய்தான், இன்னைக்கு வரைக்கும் வத்தாம சவுதி அரேபியாவில் அநேகர் அந்த தண்ணி என்ன செய்யறாங்க, குடிக்கிறாங்க. அந்த கிணத்துக்கு பேர் ஜம்ஜம் கிணறாம். அந்த கிணத்துக்கு பேர் ஜம்ஜம் கிணறு. சவுதி அரேபியாவில் மெக்கா மதீனாவில் இருக்காது. அது ஆகாருக்கு என்ன செஞ்சாரா, கொடுத்தாரா. நான் சொல்லுகிறேன், பார்க்கிற தேவன் வறண்டு போச்சு, என் பிள்ளை சாக போறான் அப்படி சொல்லி அவ என்ன செய்யறா, அம்பு எய்கிற தூரத்துல பிள்ளைய வச்சுட்டு வந்து கதறா. அப்பொழுது ஆகார பார்த்து சொன்னாரு, ஆகாரே உனக்கு என்ன ஏற்பட்டுச்சு அப்படி கேட்டாரு. ஆகார காண்கிற தேவன். நான் சொல்றேன், நம்மளை பார்க்க மாட்டாரா? பேதுருவை திரும்பி பார்த்த கர்த்தர் நம்மளை பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு முறையும் விசுவாசத்தை மறுதலிக்கும் போது அவர் நம்மளை என்ன செய்யறாரு, திரும்பி பார்க்கிறாரு. ஒவ்வொரு முறையும் விசுவாசத்தை மறுதலிக்கும் போது கர்த்தர் நம்மளை திரும்பி பார்க்கிறாரு. எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்குது? நல்ல வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, உணர்வு இருக்குன்னு சொன்னா. மனம் கசந்த அழுது அதை விட்டு வெளியே வாங்க. மனம் கசந்த அழுது அந்த சூழ்நிலை விட்டு என்ன செய்யுங்க, வெளியே வாங்க. வேதம் சொல்லுகிறது, அவரிடத்திலே திரளான மீட்பு உண்டு. அவரிடத்துல என்ன உண்டு? திரளான மீட்பு உண்டு. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அதுக்கு ஒரு சகோதரியை போய் சந்திக்கிறோம். சந்திக்கும் போது அவங்க ஒரு பேப்பர்ல தான் செஞ்ச எல்லா பாவத்தையும் எழுதி அப்படியே எங்கள்கிட்ட பட்டியல் போட்டு விழுந்து நீட்டுறாங்க. கூட 2 சகோதரன் கூட இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய பாவத்தை அப்படியே நீட்டுறாங்க. அத ஒன்ன கூட நான் படிக்கல. நான் என்ன செய்யல, படிக்கல. கூட வந்த சகோதரன் சாட்சி, அதே போல அந்த சகோதரி சாட்சி. அந்த சகோதரி சர்ச்சில் தான் இருக்காங்க. நல்லா கவனிங்க. இவ்வளோ பெரிய பட்டியல் போட்டு அவருக்கு பாவத்தை எழுதி கொடுக்குறாங்க. இவ்வளோ பாவம். நான் சொன்னேன், ஏன்ட்ட எழுதி கொடுத்து என்ன புண்ணியம்? நான் என்ன பங்கு சாமியாரா உட்காந்துக்கிட்டு உனக்கு வந்து பாவம் மன்னிக்கப்படுச்சுன்னு சொல்றதுக்கு? ஐயா, இந்த நிகழ்வு இருதயத்தில் ஏற்படும். நான் சொன்னேன், அதை அப்படியே கிழிச்சு போட்டேன். இப்படியே கிழிச்சு போட்டுட்டு அவங்கள்ட்ட கேட்டேன், உங்க வீட்டுக்கார்ட்ட இதை காமிச்சிங்களா? காட்டல. உடனே அதை கிழிச்சு போட்டு குப்பையில தூக்கி போட்டேன். நான் சொல்றேன், உங்களை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார் சிஸ்டர். உங்களை கர்த்தர் ரொம்ப என்ன செய்யறாரு, நேசிக்கிறார். நான் சொல்லேன், அவரிடத்துல என்ன தெரியுமா உண்டு? திரளான மீட்பு உண்டு. நல்லா கையை தட்ட மாட்டீங்களா? அவர்கிட்ட என்ன உண்டு? அந்த சகோதரி மாத்திரமல்ல, நாம கூட எத்தனையோ விசுவாச காரியத்தில் இடறி இருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், அந்த திரளான மீட்பு தான் நம்மளை என்ன செய்திருக்கிறது? நிர்மூலமாகாதபடிக்கு காத்து வைத்திருக்கிறது. நிர்மூலமாகாதபடிக்கு நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறது. அல்லேலூயா. அவரிடத்துல திரளான மீட்பு உண்டு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பாருங்க, 5ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. அனனியா சப்பீரால் பாருங்க, 2 பேரும் காணியாட்சியை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வச்சாங்க. வைக்கும் போது பேதுரு கேட்கிறாரு, இவ்வளவுதான் அப்படி சொல்லி கேட்டாரு. இவ்வளவுதான் அப்படி சொன்ன போது, அப்பொழுது அவ சொன்ன பொய் என்ன செஞ்சிருச்சு? உடனே அவளை கொன்று போட்டுச்சு. பிற்பாடு சபத்தா அடக்கம் பண்ணிட்டு வராங்க. அப்ப திருப்பியும் ஒரு பொய். இவ்வளவுதான? 2 பேரும் பொய் சொல்றதுக்கு பரிசுத்த ஆவியானவரே எப்படி காரியம் செஞ்சீங்க? உடனே கர்த்தர் என்ன செய்றாரு? 2 பேரையுமே அடிச்சாரு. 2 பேரும் செத்து போனாங்க. ஐயா, மறுதலிச்ச பேதுரு இப்ப அவன் ஓடின ஓட்டம் என்னதமாயிருச்சு? அக்கினியா மாறிடுச்சு. அவன் ஓடின ஓட்டம் எப்படி தெரியுமா ஆயிருச்சு? அக்கினியா மாறிடுச்சுங்க. அக்கினியா மாறிடுச்சு. அந்த ஓட்டத்துல இனிமேலுக்கு என்னது? ஸ்ட்ரகிள் இல்ல. ஓட்டம் எப்படி ஆயிருச்சு? அக்கினியா மாறிடுச்சு. இங்க வேத வசனத்தை நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்களானால் அங்கே 42வது வசனத்தையும் 43வது வசனத்தையும் 44வது வசனத்தையும் வாசிங்க. அன்றியோ அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும்
அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை எங்களுக்கு என்ன செய்தார்? கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தாரா? சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் யாருங்க இந்த வேலையெல்லாம் செய்யறது? இடறி போன ஒரு மனுஷன், மறுதலித்த ஒரு மனுஷன். இவ்வளவு வேலையும் யார் தெரியுமா செய்யறது? இடறி போன ஒரு மனுஷன் தான் என்ன செய்யறாரு? செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் கையை வைத்தியாம? அல்லேலூயா. இடறி போயிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. விசுவாசத்தை மறுதலிச்சுன்னு சொல்லாதீங்க. மறுபடியும் கர்த்தர் ஒரு சான்ஸை கொடுக்கிறாரு. இந்த முறை உங்க ஓட்டம் எப்படி தெரியுமா இருக்க போகுது? அக்கினிமயமா இருக்க போகுது. இந்த முறை ஓட்டம் எப்படி தெரியுமா இருக்குது? உலகம் உங்களை திரும்பி பார்க்க போகுது. உலகம் உங்களை என்ன செய்ய போகுது? திரும்பி பார்க்க போகுது. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்ற போகிறார். அக்கினி ஜுவாலையாய் கர்த்தர் மாற்ற போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை பரிசுத்த ஆவியில நிரப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை அக்கினியாய் மாற்ற போகிறார். எனக்கு தெரியும் விசுவாச வாழ்க்கையை மறுதலிச்சவர்கள் உண்டு. அந்த வாழ்க்கையை கர்த்தர் ரெட்டிஃபை பண்ணி உங்களை உயர்த்த போகிறார். உங்களை மகிமைப்படுத்த போகிறார். உங்களை அக்கினிமயமாய் மாற்ற போகிறார். உங்களை அவர் பயன்படுத்த போகிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க நீங்க? அல்லேலூயா. பயன்படுத்த போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உலகம் என்ன தெரியுமா செய்யும்? நல்ல கவனிங்க. வெளிநாட்டுக்காரனுக்கும் இந்தியாக்காரனுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? எவனாவது இடறி விழுந்துட்டான், அவன் விழுந்ததையே வேடிக்கை பார்க்கும். எப்படி எந்திரிக்கிறான், எந்திரிக்க மாட்டானா பார்க்கும். ஆனா ஃபாரினரு அவன் ஒவ்வொரு ஸ்டெப்பை வச்சு அப்படி எந்திரிக்கும் போது கையை தட்டி என்கரேஜ் பண்ணுவாங்க. ஃபாரினர் என்ன தெரியுமா செய்யறான்? ஒருத்தன் கீழே விழுந்துட்டானா அவன் எந்திரிக்கும் போது கையை தட்டி அவனை என்ன தெரியுமா செய்யறாங்க? ஒவ்வொரு ஸ்டெப்பு அவன் தடுமாறி எந்திரிக்கும் போது கையை தட்டி என்கரேஜ் பண்றான். அல்லேலூயா. நான் சொல்றேன், நம்ம ஆண்டவர் அப்படிதான். நம்ம எந்திரிக்க கையை தட்டி அவர் என்ன செய்யறாரு? என்கரேஜ் பண்றாரு. அவர் எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க? இதை என்கரேஜ் பண்றாரு. அல்லேலூயா. விழுந்த நிலைமையிலே என்னை அவர் தண்டிக்க வேண்டுமானால் நிச்சயமாய் தண்டிச்சிருக்க முடியும். ஆனால் அது அவர் நோக்கம் அல்ல. அவர் எழுப்பி விடதான் நினைக்கிறார். அவர் நம்மளை என்ன செய்யறாரு? எழுப்பி விடதான் நினைக்கிறார். ஒவ்வொரு தடவையும் எந்திரிச்சு நீ நடக்கும் போது ஒரு 10 நிமிஷம் வந்து அவர் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன தெரியுமா செய்யறாரு? கையை தட்டி உனக்கு என்ன செய்யறாரு? உன்னை வாழ்த்துகிறார், உன்னை அப்ரிஷியேட் பண்ணுகிறார். அதாயா அவருக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம். அல்லேலூயா. அவர் நல்ல கவனிங்க. நமக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம் அது. நம்மளை என்ன செய்யறாரு? உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எந்திரி கொஞ்சம் நட, இதெல்லாம் பார்க்காத, நீ விழுந்தது குச்சி நினைக்காத, நீ என்ன செய்ய? ஓடு. நீ என்ன சிரமம் செய்ய? ஓடு. ஐயா, ஒரு விபச்சார பாவத்துல விழுந்த ஒரு பேதுருவை நீ விழுந்துட்டேன்னு சொல்லி அவனை கொட்டிக்கிட்டே இல்ல, தண்டிச்சது உண்மைதான். ஆனா பிற்பாடு அதே பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னாரு. அப்ப தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவராக எடுத்து பயன்படுத்த நினைக்கிறாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க நீங்க? அல்லேலூயா. விசுவாச வாழ்க்கையை மறுதலிச்சிட்டேன் அப்பெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. இன்னைக்கு எப்படி மனம் கசந்து பேதுரு அழுதானோ அதே போல நீங்க அழுது ஒப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களையும் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை இந்த செய்தியை கேட்க நிறைய பேர் வராமல் இருந்திருக்கலாம். வந்திருக்கிற நாம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். எல்லாரும் எழுந்து நின்று யாரும் போக வேணாம். நான் ஒரு 5 நிமிஷத்துல இந்த ஆராதனையை முடிச்சிருவேன். எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். கொஞ்ச நேரம் கர்த்தரை அல்லேலூயா பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த பாட்டை பாடுவோமா? எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை மறக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே.
எந்த நிலையில் நான் இருந்தாலோ இயேசு ஒருவரே என் தேவன் நடுவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலோ என் இயேசு ஒருவரே என் தேவன் நடுவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோய்களை சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை மறக்காதவர் என் இயேசு ஒருவரே என் தேவன் ஒருவரே. கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் கடன்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் கடன்களையே சொல்லி சொல்லி நேசிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே என் தேவன் ஒருவரே. பட்டப்படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள், பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். பட்டப்படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள், பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலோ என் தேவன் நடுவரே. அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள். அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலோ என் இயேசு ஒருவரே என் தேவன் நடுவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே என் தேவன் ஒருவரே. அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள். என்று அலைய வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலோ ஒருவரே என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலோ விசுவாச வாழ்க்கைய மறுதலிச்ச பேதுருவை பார்த்து கர்த்தர் அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தாரு. வெளியே ஓடி போய் மனம் கசந்த அழுதான். அதுக்கு பிற்பாடு அவன் மறுதலிச்சதாக இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவனு ஜீவனுக்கே பங்கம் வருகிற நேரத்துல அவன் ஒரு வார்த்தையை சொன்னான், என்ன சிலுவையில அவரை அரைஞ்சது போல அறைய வேண்டாம், என்ன தலைகளா கட்டி அறையுங்கன்னு சொன்னார். தேவ பிள்ளைகளே மறுதலிச்சதான், ஆனா முடிவில் எப்படி தெரியுமா இருக்கிறான், அவன் கர்த்தருக்காக ஜீவனை கொடுத்தவன் தான். உலகம் ஒருவேளை நம்மளை மறுதலிச்சவன் சொல்லலாம், உங்களை மறுதலிச்சவன் சொல்லலாம், ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. நீ ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீ விழுந்து கிடந்த இடத்துல இருந்து எந்திரிக்கும் போது ஒவ்வொரு ஸ்டெப்லையும் உன்னை கையை தட்டி உன்னை உற்சாகப்படுத்துறார்.
கையை தட்டி உற்சாகப்படுத்துகிறாரு. கையை தட்டி உன்னை உற்சாகப்படுத்துறாரு. நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டியா? நீ துதிக்க ஆரம்பிச்சிட்டியா? வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிட்டியா? கர்த்தருக்காக 2 பேருக்கு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? இப்ப கர்த்தர் என்ன தெரியுமா செய்றாரு? உன்னை கையை தட்டி உன்னை அப்ரிஷியேட் பண்றாரு. அவர் சாதாரணமா அவனை அப்படி பண்ணல. உனக்கு இப்பொழுது ஒரு இரட்டிப்பான வல்லமையை தருகிறார். அவர் அந்த வல்லமை எப்படி தெரியுமா இருக்கிறது? முடவனை நடக்க வைக்கிறது. அந்த வல்லமை எப்படி தெரியுமா இருக்கிறது? மூலியமாய் அநேகர் அபிஷேகம் பெறுகிறாங்க. அந்த வல்லமை எப்படி தெரியுமா இருக்கிறது? உம்மிலே அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே உன்னை நடத்துகிறார். அவர் கர்த்தர் உன்னை அப்படியே நடத்துகிறார். அவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் மறுதலிச்சது உண்மைதான்ப்பா, நான் மறுதலிச்சது உண்மைதான்ப்பா. ஆண்டவரே நான் ரொம்ப வியாகுலப்படுகிறேன் ஐயா, என்னை கொஞ்சம் கை தூக்கி விடுங்க ஐயா, என்னை கை தூக்கி விடுங்க ஐயா, என்னை கொஞ்சம் கை தூக்கி விடுங்க ஐயா. ஆண்டவரே எழுந்து ஓடுவா ஆண்டவரே, ஆண்டவரே பிரகாசிப்பா ஆண்டவரே, உமக்காக ஜீவனை கூட கொடுப்பா ஆண்டவரே, உனக்காக ஜீவனை கூட கொடுப்பா ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நடத்துங்க, ஆசீர்வதிங்க இயேசு மூலம் பிதாவே. இந்த பாடலை பாடும்போது நாம் கத்திருக்கின்ற தசமமாக காணிக்கையை செலுத்துவோம். எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை மறக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. எந்த நிலையில் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோய்களையே சொல்லி பரிகசிப்பார்கள். நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோய்களையே சொல்லி நோகடிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. பட்டப்படிப்பு படிக்காவிட்டால் பலர் வெறுப்பார்கள், பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். பட்டப்படிப்பு படிக்காவிட்டால் பலர் வெறுப்பார்கள், பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள். அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள். என்ன நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் கடன்களையே சொல்லி நோக வைப்பார்கள். கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், சொல்லி நோக வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் என் தேவன் ஒருவரே, என் இயேசு ஒருவரே. விசுவாச வாழ்க்கையை மறுதலிச்சது உண்மைதான், இடறி போனது உண்மைதான். இதுல எந்தவித காம்ப்ரமைஷன் கிடையாது, இதை ஒத்துக்கொள்ளுகிறோம். ஆனா கர்த்தர் இப்போது நீ எழுந்து நிற்கிற பாரியா, எழுந்து நின்று கொண்டிருக்கிற பார்த்தியா?
அந்த சூழ்நிலையை கர்த்தர் உன்னை உற்சாகப்படுத்தி உன்னை நடத்த விரும்புகிறார். அவரை நடப்பித்தலுக்கு உங்களை வெப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் உங்களை மகிமையாய் நடத்திடுவார். அவருடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிங்க. எங்க நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக சோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. விசுவாச வாழ்க்கையில இனி ஆண்டவர் தடுமாற்றம் இல்லாதபடிக்கு சீராக ஓட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலம் பிதாவே. என் ஆத்துமாவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் அவருடைய மாறாத பிரசன்னமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென்.